மத்தேயு 13:33 வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். புளித்த மாவு, பரலோக ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு ஆண்டவர் ஒப்பனையாக சொன்னார். அது 3 படி மாவுல ஒரு பெண் 3 படி மாவு, அந்த மாவுல கொஞ்சம் புளித்த மாவை போட்டாள். அது 3 படி மாவையும் புளிக்க வைத்து விட்டது. அது போலதான் பரலோக ராஜ்யம்னு சொல்றார். நான் இதை இப்படி சொல்வது உண்டு. 3 படி அப்படின்றது ஆவி, ஆத்மா, சரீரம். இதுதான் அதிகாரப்பூர்வமான வியாக்கியானம் அல்ல. இது என்னுடைய ஒரு பார்வை. 3 படி என்பது ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவியில கொஞ்சம் தேவனுடைய ராஜ்யம் வருது. இந்த ஆவியில தேவனுடைய வசனம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை இந்த ஆவியில வருது. அந்த ஆவியிலிருந்து அந்த ஆவி கொஞ்சம் கொஞ்சமா ஆவி முழுவதும் அது புளிக்க வைக்கிறது. ஆவி முழுவதும் பரவுகிறது. ஆத்மா முழுவதும் பரவுகிறது. இப்போ கடைசியில் சரீரத்தில் கூட அது பரவுகிறது. சரீரத்தையும் அது மறுரூப சரீரமாய், உயிர்த்தெழுதலின் சரீரமாய் அது மாற்றுகிறது என்று நான் சொல்வது உண்டு. அதோ ஒரு மாவு எப்பவும் புளிக்க வைக்கிறதுக்கு ஒரு இரவு வைப்பார்கள். காலையில் தோசை சுடுறதுக்கு ராத்திரி அதுக்குள்ள புளித்த மாவை சேர்ப்பார்கள். இன்னொரு உபமானமும் நமக்கு நல்லா தெரியும். பாலை புளிக்க வைக்கிறது. பாலில் கொஞ்சம் உர ஊற்றுவாங்க. அது காலையில் தயிராக மாறிடும். உடனே அது நடக்காது. தேவனுடைய ராஜ்யம் அந்த மாதிரி தான். உடனே நடக்காது. ஒரு புளித்த மாவு தான். புளித்த மாவு, கொஞ்சம் புளித்த மாவு நிறைய புளிக்காத மாவை புளிக்க வைக்கிறது. அது போல தான் தேவனுடைய ராஜ்யம். இங்கே பிசாசனுடைய ராஜ்யம் தான் நிறையா இருக்குது. அல்லது மனிதனுடைய ராஜ்யம் நிறையா இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் அதை கொஞ்சமாக முழுவதையும் புளிக்க வைக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் கொஞ்சமாக தன் வசப்படுத்துகிறது. அதே போன்றது தான், அது எதிர்மறையாகவும் அதை இயேசு சொன்னார். மத்தேயு 16 சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் மட்டும் புளித்த மாவு போன்றதல்ல. மத்தேயு 16:6 இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 11 பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். 12 அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அதே மாதிரி தவறான உபதேசங்கள், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய உபதேசங்கள் இயேசுவின் காலத்தில் தவறான உபதேசங்களாக இருந்தன. இன்னைக்கு நிறைய உபதேசங்கள், அவங்க வாயை திறந்து இஷ்டத்துக்கு பேசுறாங்க. யூடியூப்ல பேசுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பேசுறாங்க. பைபிளையும் ஒழுங்கா படிக்கல, சரித்திரத்தையும் ஒழுங்கா படிக்கல, செய்தித்தாளையும் ஒழுங்கா படிக்கல, வாயில வந்ததை பேசுறாங்க. அதுதான் உபதேசன்றாங்க. அதுக்கு அவங்களுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்கும் லைக் போடுறவங்க இருக்காங்க, ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. பரிசேயர் சதுசேயர் மாதிரி தவறான உபதேசங்களும் கூட அப்படிதான். அது உள்ள போச்சுன்னா அதுவும் என்ன செய்கிறது, அது கொஞ்சமாக எல்லாரையும் எல்லா வாழ்வின் பகுதிகளுக்குள்ளும் போகிறது. அது முழுவதுமாக கெடுத்து போடுகிறது, முழுவதுமாக தன்வசப்படுத்துகிறது இந்த தவறான உபதேசம். அதனால் தவறான உபதேசத்தை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு செய்தியை கேட்கறதுக்கு முன்னால், ஒரு பிரசங்கியாரை கூப்பிடுறதுக்கு முன்னால், அவர் எப்படிப்பட்ட பிரசங்கியார்? ஒரு பிரசங்கியார் பெரிய அறிவாளி தான். அவர் சொல்லியிருக்காரு, நான் வேற மதத்தில் போய் சேர போகிறேன்,
இங்கே இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருந்தா நான் வேற ஏற்கனவே ஒருக்கா சொன்னார், இன்னொரு மதத்தில் சேர்ந்துருவேன்னாரு. இங்கே ரொம்ப ஜாதி இருக்குது, இப்படியே ஜாதி இருந்ததுன்னா நான் போய் ஜாதி இல்லாத ஒரு மதம் இருக்குது அதில் போய் சேர்ந்துட போகிறேன்னாரு. ஒரு நல்ல பைபிள் தெரிஞ்சவர், நல்ல அறிவாளி, அவர் நல்ல திறமை உள்ளவர், அவரே அப்படி சொல்கிறாரு. இப்போவும் அதை சொல்லியிருக்காரு. இப்போ இன்னொரு மதத்தில் சேர்ந்துருவேன்றார். ஜாதியையே கண்டுபிடிச்சி ஜாதியே மதமாக இருக்கிற ஒரு மதத்தில் போய் நான் சேர்ந்துருவேன். இப்படி பிரசங்கியார்கள்லாம் ஆடம்பரம் பணம்னு அலையிறாங்க, நான் போய் அங்கே சேர்ந்துருவேன்றார். என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்காங்க. தேவனுடைய ராஜ்யம் அதுதான் புளித்த மாவாக நம்முடைய வாழ்வில் இருக்கணும். இந்த மாதிரி புளித்த மாவெல்லாம் உள்ளே விட்டுறக்கூடாது. இன்னொன்றை ஆண்டவர் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 5:6 சொல்கிறாரு. அதாவது அந்த புளித்த மாவை அது மெல்ல மெல்ல தான் புளிக்க வைக்கும், உடனே நடக்காது. ஆறாம் வசனம், நீங்கள் மேன்மை பாராட்டுகிற நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? 7 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். 8ஆம் வசனம், அதனால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்கின்ற புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிக்க கடவோம். இங்கே ஒருத்தன் கொரிந்து சபையில் பகிரங்கமாக துணிகரமாக விபச்சாரத்தில் வாழ்கிறான். அவனை குறித்து தான் பவுல் சொல்கிறான், அவனை சபையை விட்டு வெளியே துரத்துங்கப்பா. நீங்கள் புளித்த மாவை அகற்றி போடுங்கள். துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவு. 51ஆம் சங்கீதம் இப்போ இந்த நாட்களில் தினமும் சொல்லப்படுகிற சங்கீதம். அதில் சொல்கிறான், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன்னு சொல்கிறான். 18ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான் தாவீது, என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன்னு சொல்கிறான். ஆனால் 51ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான், ஐயோ நான் துர்க்குணத்தில் விழுந்துட்டேனே, என்னால் காத்துக்கொள்ள முடியலையேன்றான். 18ஆம் சங்கீதம் பாடும்போது துர்க்குணம் பச்சாரம் என்கிற இச்சை என்கிற துர்க்குணத்திலிருந்து தன்னை காத்து கொண்டவன் 51ஆம் சங்கீதம் பாடுறதுக்கு முன்னால அந்த இச்சை என்கிற துர்க்குணத்தில் விழுந்துட்டான். அது ஒரு புளித்தமாகும். அது தாவீதனுடைய வாழ்க்கையை என்ன பாடுபடுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பிள்ளைகளை எப்படி பாடுபடுத்துச்சு, எப்படி அலக்கழித்தது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, மகளுடைய வாழ்க்கையை எப்படி கெடுத்தது, மகன்கள் எப்படி 2 பேர் அவர்கள் அதில் பாதிக்கப்பட்டார்கள், எல்லாம் நமக்கு தெரியும். தேசம் எப்படி பாதிக்கப்பட்டது. ஒரு தாவீதுக்குள்ள வந்த ஒரு சின்ன புளித்தமாவு குடும்பத்தையே அலக்கழிச்சு தேசத்தையே அது பாதித்தது. ஆகவே துருபதேசம், துர்க்குணம் இவையெல்லாம் கூட புளித்தமாவு தான். இது எதிர்மறையான புளித்தமாவு. தேவனுடைய ராஜ்யம் நேர்மறையான புளித்தமாவு. ஆகவே எதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம், எதற்கு இடம் கொடாமல் இருக்கிறோம் என்பது முக்கியம். கவனமாக இருப்போம். ஆமென்.